கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை அழகுபடுத்தும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய ஆரம்ப நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் கலந்து கொண்டார். வேலை திட்டத்தில் இராணுவத்தினர், போலீசார், இலங்கை போக்குவரத்து சபையினர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இனிவரும் காலத்தில் பேருந்து நிலையத்தில் விளம்பரங்களை ஒட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கருணைநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாங்கள் இந்த பேருந்து நிலையத்துக்கான ஒரு கொமிட்டி ஒன்று அமைத்து நாங்கள் கலந்தாலோசித்து வர்த்தகர்கள், அதே பேருந்து உரிமையாளர்கள் எல்லோருடைய இராணுவத்தினர், போலீஸார், முப்படையினரை இணைத்து கொண்டு ஒரு கொமிட்டி ஒன்று அமைத்து இந்த பேருந்து நிலையத்தை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தை எமது நாட்டின் கிளீனிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த பஸ் ஸ்டாண்டை அழகுபடுத்துவதற்காக இன்றைய தினம் இந்த வேலை திட்டத்தை ஆயத்தப்படுத்தி இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு வர்த்தகர்களும் அதே நேரம் பேருந்து உரிமையாளர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து, போலீஸாரும் இராணுவத்தினரும் ஒன்றிணைந்து இதை சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்று இருக்கின்றனர். அதே நேரம் நானும் இந்த இடத்துக்கு வந்து அவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு ஆதரவாகவும் இன்றைய தினம் ஏற்பாடு செய்கின்றனர். இந்த பேருந்து நிலையம் என்பது வடமாகாணத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் முக்கியமான பேருந்து நிலையம். ஆனால் இந்த பேருந்து நிலையம் என்பது இதுவரை காலமும் ஒரு குப்பைகளும் வெத்திலை துப்பும் இடமுமாகத்தான் இந்த இடம் காட்சியளித்து கொண்டது. மக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுகிறது. எதிர்வரும் காலத்தில் இந்த பேருந்து நிலையத்தை அழகுபடுத்தி வர்ணம் பூசி அதை அழகுபடுத்தி கொண்டு எதிர்வரும் காலத்தில் இந்த சுவரொட்டிகளை ஒட்டுவதற்கு இடைநிறுத்தியுள்ளோம். இதில் சுவரொட்டி ஒட்டுவதற்கு கடுமையான தண்டனை எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் பேருந்து நிலையம் என்பது அழகாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களும் வந்து செல்லும் இடம். இதை அழகுபடுத்தும் போதுதான் மக்களின் உள்ளங்களும் அழகாக இருக்கும். இந்த பேருந்து நிலையத்தில் பல குற்றச்செயல்களும் நடைபெற்று வருகின்றன. அதுகளையும் கட்டுப்படுத்தி போலீசாருடன் இணைந்து போலீசார்களின் பாதுகாப்புடன் இந்த இடத்தில் எதிர்வரும் காலத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வெத்திலை துப்புவர்களுக்கும் இதில் என்னென்றால் மதுபான மருந்தும் இடங்களாகவும் இருக்கின்றன, சிகரெட் புகைத்தல் இடங்களாகவும் இந்த இடத்தில் பாவிக்கின்றன. எதிர்வரும் காலத்தில் அதுகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுத்து இந்த பஸ் நிலையத்தை அழகுபடுத்துவோம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம். இது எதிர்வரும் காலத்தில் மிக சிறந்த பேருந்து நிலையம், அழகான பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம். இதில் எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே மெலசல கூடங்கள், மக்கள் வந்து செல்லும் இடங்களில் இன்று அழகு இல்லாமல்
தூய்மையற்று கிடக்கின்றன. அதற்கான ஒரு அடித்தளத்தை மிட்டு இன்று கட்டி கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் வாஷ் ரூமுகள் அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். அப்போதுதான் மக்களின் மனம் வெல்லும் என்று நம்புகிறோம். இதை எதிர்வருங்காலத்தில் முன்னெடுத்து செல்வோம். அடிக்கத்தான் அம்மியின் நகரம் என்பது திரும்ப திரும்ப செய்யும் போது இந்த இடம் அழகாக மாறும் என்பது திடமான நம்பிக்கை. பேருந்து நிலையம் வந்து கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்படும் நிலையில் இங்கே வந்து மருத்துவ அடிக்கல் நாட்டுறது வந்து வீண் செலவாகும். இல்லை, நான் ஒன்றை கூறுகிறேன். இதில் பலர் இங்கு இந்த பேருந்து நிலையத்தை பாவித்து வருகின்றனர். இந்த பேருந்து நிலையம் என்பது உண்மையாகவே கல்வி கற்கின்ற மாணவர்கள் பலர் இந்த பேருந்து நிலையத்தை பாவிப்பதனால் இன்று ஒரு தனியார் அரச பேருந்து நிலையம் பேருந்துகளுக்கு இடையில் ஒரு முரண்பாட்டு ரீதியாக இலங்கை பூராகவும் இருக்கிறது. உண்மையாகவே பேருந்து சேவை என்பது மக்களுக்கு நியாயமான முறையில் சேவையை வழங்கும் ஒரு பேருந்து நிலையமாக பேருந்துகளாக மாற்ற வேண்டும். இதுவரை காலமும் ஒரு போட்டித்தன்மையாக இருக்கிறது. இது யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இலங்கையிலும் இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. எமது எதிர்பார்ப்பு மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 2 பேருந்துகளையும் நியாயமான முறையில் பக்கச்சார்பு இல்லாத முறையில், ஏனென்றால் இன்று போட்டித்தன்மை மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கிறார்கள். எதிர்காலத்தில் மக்கள் சேவையை சிறந்த முறையில் செய்யும் போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை என்பது தீரும் என்பது திடமான நம்பிக்கை. எதிர்காலத்தில் படிப்படியாக இந்த பிரச்சனையை தீர்த்து ஒரு சுகமான சேவையை மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானிப்போம். எனது பெயர் கானா கேதீசன். நான் வடபிராந்தியத்தின் பிரதான பிராந்திய முகாமையாளராக கடமையாற்றி வருகின்றேன். இன்றைய நாளிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அரசாங்க திட்டத்தின்படி எமது பேருந்து நிலையத்திலே துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்காக முழுமையான ஆதரவு தந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதிலே இராணுவத்தினர், போலீசார் எம்முடன் கைகோத்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இந்த திட்டத்தை இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அவர்களுக்கும் எனது இலங்கை போக்குவரத்து வடக்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது தொழிலாளர்களும் இதிலே இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனிவரும் காலங்களில் எமது பேருந்து நிலையத்தில் எந்த நோட்டீஸோ எந்த இதுவுமோ ஒட்டுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த எமது போக்குவரத்து சபை பேருந்து நிலையத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அனைவரினது கடமை ஆகும். ஆகவே இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. இன்று முற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் மண்டபம் ஒன்றில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் போக்குவரத்து, நெடுஞ்சாலை, துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், சண்முகநாதன், ஸ்ரீ பவனந்தராஜா, உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள், தொகுதி அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை இந்திய மீனவர் சங்கங்களை வந்து எங்களை சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் போது அவர்கள் ஏற்கனவே அதற்கு முன்னர் இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு மீனவர் சங்கங்களோடு அமைப்புகளோடும் மீனவர் தலைவர்களோடும் உரையாடியிருந்தார்கள். அது அவர்களுடைய உரையாடலுக்கான காரணம் வேறு எதுமல்ல, இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அந்த உரையாடல் செய்யப்பட்டிருந்தது. அந்த உரையாடலினுடைய இறுதி முடிவினை தெரிவிப்பதற்காகவே என்னிடம் வந்தார்கள். நானும் கூட அவர்களை செய்மடுத்தேன், அவர்களுடைய கதையை கேட்டுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, இந்த பிரச்சனை தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் அதிகாரிகள் மட்டத்திலான, அமைச்சரவை மட்டத்திலான, அரசாங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் விசேடமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீன்பிடித்துறை அமைச்சரோடும் அதே போன்று அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோடும் இது சம்பந்தமாக பேசுவதாகவும், பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எதிர்வரும் காலங்களில் எங்களோடும் பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கி தருவதாகவும் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கேற்ப எனது விருப்பத்தை கேட்டார்கள். நானும் கூட குறிப்பிட்டேன், எதிர்வரும் காலங்களில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறுமாக இருந்தால், பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்து கொள்ளப்படுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் 2 கரங்களையும் உயர்த்தி ஆதரவு தருவதற்கு
தயார் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த விடயத்தை அவர்களுக்கு சொன்னோம். அந்த விடயத்தை சொன்னதன் பிறகு மிகவும் சுமூகமான முறையில், அன்பான முறையில் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. அண்மையிலே தெல்லிப்படை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தையிட்டி விவகாரம் தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டது. பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் இந்த இடத்திலே இருக்கின்றார். உரிமையாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவரால் சரியான முறையிலே பதில் கூற இல்லை. தையிட்டு பிரச்சனை தொடர்பாக இங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்களான உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு என்ன, அல்லது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் இந்த பிரச்சனையை மேலும் பூதகரமான பிரச்சனையாக மாற்றாது, இதை இனங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற பிரச்சனையாக மாற்றாது, இதை சுமூகமான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த தீர்வினை நோக்கி நாங்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அந்த தீர்வை நிச்சயமாக மக்களுக்கு சாதகமான தீர்வாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று இந்த இடத்தில் நாங்கள் மக்களுக்கு உறுதியளிக்கிறோம். அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியாக வேண்டும். இந்த பிரச்சனை இங்கு இவ்வாறான ஒரு பூதகரமான பிரச்சனையாக போகின்ற போது இப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அங்கு வடகிழக்கு தெற்கில் எடுத்துக்கொண்டால் ராஜபக்சாக்களுடைய அணி என ஓக்கிடமில்லாதவர் இருந்தவர்கள், இருப்பிடமில்லாதவர்கள் இருந்தார்கள். இருப்பிடம் தெரியாதவர்களாக இருந்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு துடித்தெழுந்து தாங்களுடைய பௌத்த மதத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது என்று கூக்குரல் விடுகின்ற நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இங்கிருக்கின்ற ஒரு சிலர் தாங்களுடைய போலையை உயர்த்தி தருகின்றார்கள். அங்கிருக்கின்ற ராஜபக்சாக்களுடைய இனவாத அணி அது டேஸ் அடிக்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமே அல்ல. இந்த பிரச்சனை என்பது இன்று நேற்று தோன்றிய பிரச்சனை அல்ல, கடந்த காலத்திலும் இருந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை இருக்கின்ற பொழுதே இங்கிருக்கின்ற நமது அரசியல்வாதிகள் எல்லோருமே அந்தந்த அரசாங்கங்களில் அங்கம் வகித்தார்கள். 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் ராஜபக்சாக்களோடு, ரணில் விக்ரமசிங்காக்களோடு, இந்த பிரேமதாசக்களோடு இருந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள். அப்போது எல்லாமே பேசாத இவர்கள் நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு ஏறி 4 மாதங்கள் ஆகின்றது. 4 மாதங்களில் நாங்கள் இது சம்பந்தமான ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்னர் கடந்த 15-20 வருடங்களுக்கு மேலாத தீர்க்காத பிரச்சனையை நாங்கள் 4 மாதங்கள் தீர்த்துவிடு என்று கூக்குரலிடுகின்றார். நாங்கள் எது எவ்வாறான போதிலும் மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதகமில்லாத சாதகமான முடிவுகளை எடுப்போம். இந்த பிரச்சனை மிக மிக ஆழமான கவனத்தை எடுத்திருக்கின்றோம் என்பதை மாத்திரம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் மே 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அனைவரும் பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை என யாழில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கும் போட்டியிட உள்ளனர். இது தொடர்பான கூட்டம் ஒன்று இன்றைய தினம் நடைபெற்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், இளங்குமரன், மாநகர முதல்வர் வேட்பாளர் கபிலன் ஆகியோருடன் இணைந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் மேற்கொண்டோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அனைத்து மாகாணங்களை விட வடக்கு மாகாணத்துக்கே அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு மாகாண மக்களின் அபிவிருத்திக்கும் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்குமாக அதிகளவான நிதி இம்முறை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக விசேடமாக காங்கேசந்துறை, வட்டுவாகல் பாலம், மாந்தை ஆகிய பகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக அதிகளவான நிதி எம்மால் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எமது ஆட்சியில் தற்போது ஒட்டுசுட்டான் பகுதியில் மூடப்பட்டிருந்த பீங்கான் தொழிற்சாலையை நாங்கள் தற்போது மீள ஆரம்பித்துள்ளோம். அதேபோல் ஆணையரவிலும் நாங்கள் மேசை உப்பு உற்பத்தியை விருத்தி செய்து அது தொடர்பான இயந்திரங்களுடன் தொழிற்சாலையை மீள ஆரம்பித்தோம். அத்துடன் மேலும் பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் யாழ்ப்பாணத்திலும் பல்வேறு நிறுவனங்களை யாழ்ப்பாணத்தில் மீள ஆரம்பிக்கும் திட்டங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம்.
இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் அனைத்து வேட்புமனுக்களும் அனைத்து சபைகளுக்கான வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை போன்று தேசிய மக்கள் சக்தி அனைத்து இடங்களிலும் வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உட்பட அனைவரும் இதற்கான பணிகளையும் வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றோம். எனவே வடக்கு மாகாணத்தில் இம்முறை 34 சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நான் நம்புகிறேன். காங்கேசன் துறைமுகம் அபிவிருத்தி, கலாலய அபிவிருத்திகளுக்கு விமல் ரத்நாயக அவர்கள் முட்டுக்கட்டையாக இருப்பதாக இன்றைய தினம் யாழ்ப்பாண ஊடகம் செய்தி வெளியிட்டது. அது உங்களுடைய அதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி திட்டங்களில் அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி எந்தவிதமான தலையீடுகளையும் மேற்கொள்ளவில்லை. வடக்கில் பல்வேறு புகையிரத பாதைகள் அதன் திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். அதேபோல் யாழ்ப்பாணம் சர்வதேச பலாலி விமான நிலையம் தொடர்பாகவும் சில முடிவுகளை தற்போது எடுத்துள்ளோம். அது தொடர்பாக சில திட்டங்களை நாங்கள் வகுத்துள்ளோம். காங்கேசன்துறை விமான நிலையத்திலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் உள்ள போக்குவரத்து பாதைகள் தொடர்பான பிரச்சினைகள் சீர் செய்யப்படுகிறது. அத்துடன் காங்கேசன்துறை துறைமுகமும் படிப்படியாக உரிய வகையில் அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. வடக்கில் இதுவரை ஆட்சி செய்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் திருடர்களாக இருக்கிறார்கள். அதேபோல வடக்கு மாகாண மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களில் நாங்கள் எந்தவிதமான குறைபாடுகளையோ தலையீடுகளையோ நாங்கள் செலுத்த மாட்டோம். குறிப்பாக வீதிகள், துறைமுகங்கள், விமான சேவை மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகள் அபிவிருத்தி தொடர்பாக பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். விடயங்கள் கலந்துரையாடப்பட இருக்கிறது. குறிப்பாக 13வது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அரசாங்கம் கலந்துரையாடுவதற்கு முனைப்பு காட்டுமா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் ரீதியாக உத்தியோகபூர்வமாக இலங்கை வரவுள்ளார். அவருடைய இலங்கையுடைய பயணமானது மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாகும். அவர் வருகை தந்த பிறகு நம்முடைய அரசாங்கத்துடன் சில கலந்துரையாடல்கள் இடம்பெறும். அவர்கள் முக்கியமாக கலந்துரையாட விரும்புகின்ற விடயங்களாக திருகோணமலை மாவட்டத்தில் சோலார் பவர் திட்டங்களை விருத்தி செய்தல் தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளது. அதேபோல பகுதிகளில் உள்ள பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் மற்றும் புகையிரத சமைச்சைகள் தொடர்பான செயற்திட்டங்களை, அந்த வேலை திட்டங்களை இந்தியாவை மேற்கொள்கிறது. எனவே அது தொடர்பான அடுத்த கட்ட விருத்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதன் போது இடம்பெறும். 13வது சீர்திருத்தம், அது தொடர்பான பிரச்சனைகள் என்பது எம்முடைய உள்நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள். அது தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கோ அல்லது இந்திய அரசாங்கத்துக்கோ எதுவும் தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. அது உள்ளூர் ரீதியான பிரச்சனை. அது உரிய முறையில் எமது அரசாங்கத்தினாலேயே தீர்க்கப்படும். நான் கூறிய விடயங்களே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடப்பட உள்ளது. இவ்வாறான விடயங்கள் தொடர்பாகவே நாங்கள் கலந்துரையாட உள்ளோம். இது உள்ளூர் ரீதியான பிரச்சினை. இது இந்தியாவுடன் கலந்துரையாடி மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இது நாங்களே அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. நாங்களே இதனை தீர்த்து கொள்ள முடியும். ஆகையால் இந்திய பிரதமர் வருகையின் போது இந்த 13வது திருத்தம் தொடர்பாக எந்த விதமான கலந்துரையாடலும் இடம்பெறாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 நபர்கள் தொடர்பான அந்த பயண தடைக்கு வெளிவிவகார அமைச்சு போதுமான விளக்கத்தை வழங்கியுள்ளது. குறிப்பாக இந்த வெளிநாட்டு தடைகள் ராஜபக்ச போன்ற தரப்பினர்களுக்கு தீனி போடுகின்ற ஒரு விடயமாகவே நான் பார்க்கிறேன். வடக்கில் தற்போதுள்ள பிரச்சனைகளுக்கு 100க்கு 50% பிரச்சனைகளுக்கான தீர்வினை தற்போது தேசிய மக்கள் சக்தி கண்டு கொண்டிருக்கிறது. இது இலங்கைக்குள்ள பிரச்சினை, உள்நாட்டு பிரச்சினை. இதில் வெளிநாடுகள் தலையீடு செய்வது என்பது அவ்வளவு நல்லதாக தெரியவில்லை. அது பொருத்தமானதாக இல்லை என நான் நினைக்கிறேன். எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே பார்த்து கொள்வோம். அது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மூலம் அவற்றை தீர்த்து கொள்ள நாங்களே முயற்சிகள் மேற்கொள்வோம்.